ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். போன கிளாஸில் கிளாஸ் 2 நோட்ஸை தரேன்னு சொன்னேன். ஸோ நோட்ஸ் எழுதிக்கோங்க சரியா. ஒன்றாவது வந்து நர்சரி அண்ட் ப்ரீ ஸ்கூல் அதுக்கான நோட்ஸை நான் தரேன்னு சொன்னேன் தமிழால். ரைட். ஆனால் எனக்கு தமிழ் ரீட் பண்ண கஷ்டம். பட் நான் எப்படியோ போட்டிறேன் சரியா. ஆனால் ஒன்று மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நாங்கள் நிறைய டீச்சர்ஸை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ப்ரீ ஸ்கூலுக்கும் நர்சரிக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாது. ரைட்டா. இப்போ நீங்கள் போய்ட்டு சும்மா கேட்டு பாருங்க, நர்சரிக்கும் ப்ரீ ஸ்கூலும் டிஃப்ரெண்ட் என்ன. நிறைய பேர் கோர்ஸ் செஞ்சுப்பாங்க. ஏர்லி சைல்ட்ஹுட் எஜுகேஷன், ப்ரீ ஸ்கூல் கோர்ஸ், மொண்டசூரி கோர்ஸ் உண்டு. பல விதமான கோர்ஸ் செஞ்சுப்பாங்க. ஆனால் இந்த ப்ரீ ஸ்கூலுக்கும் நர்சரிக்குமான டிஃப்ரென்ஸ் தெரியா, உண்மையும் தெரியா. அப்போ ப்ரீ ஸ்கூலில் வந்து ஏபிசி எண்கள் வண்ணங் தீட்டுதல் அதெல்லாம் படிச்சு கொடுக்கலும். ஆனால் இதில் அப்படி இல்லை, நர்சரியில் அப்படி இல்லை. பார்த்தீங்கன்னா நர்சரியில் அப்படி இல்லை, பலர் பள்ளியில் வித்தியாசம். ஏஜ் குரூப்பும் டிஃப்ரெண்ட். ரைட்டா. அப்போ கிளாஸ் 2ல் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன் நர்சரிக்கும் ப்ரீ ஸ்கூலுக்கும் டிஃப்ரெண்ட் என்னான்னு. நீங்கள் சும்மா போயிட்டு அடுத்த ப்ரீ ஸ்கூல் டீச்சர் இருக்கிறாங்க தானே புட்டிச்சு, நீங்கள் அவங்களோட புள்ளரை போட்டிப்பீங்க சில ப்ரீ ஸ்கூலில் போயிட்டு பிடிச்சி கேட்டு பாருங்க, டீச்சர் நர்சரிக்கும் ப்ரீ ஸ்கூல் டிஃப்ரெண்ட் என்னான்னு. அப்போ விளங்கும் நாங்கள் இந்த கோர்ஸோட அருமை விளங்கிச்சா. நிறைய பேருக்கு தெரியா சொல்லிட்டு தான் அந்த கோர்ஸே ஸ்டார்ட் பண்ணேன். ரைட்டா. அடுத்த வந்து நிறைய பேர் கோர்ஸும் செய்கிறாங்க, ஃப்ரீ கோர்ஸ், அந்த கோர்ஸ் இந்த கோர்ஸ், சர்டிஃபிகேட் கோர்ஸ் உண்டு. ஆனால் கோர்ஸ் செஞ்சதுக்கும் சரியாக படிச்சு கொடுக்குறாங்களும் இல்லை. அப்போ என்ன மிஸ்டேக் ஈகி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏஜ் குரூப்பை பிரிச்சுட்டு அந்த எந்தெந்த ஏஜ் குரூப்புக்கு என்ன பேரை வைக்கணும், எப்படி அந்தந்த வயசு ஆக்களுக்கு படிச்சு கொடுக்கணும், அவ்வளோதான். இப்போ இன்னைக்கு 3 to 5 ஏபிசி படிச்சு கொடுக்கலன்னு போட்ட போகிறோம். உங்களுக்கு எப்படி வேணா ஏபிசி படிச்சு கொடுக்கலும். அது உங்களோட ஃபார்மெட்டில் தான் இருக்குது. எண்கள் உங்களுக்கு 1 2 3 1 2 3 உங்களுக்கு விரும்பின மாதிரி படிச்சு கொடுக்கலும், உங்களோட கையில் இருக்குது. ஆனால் இந்த ஏஜ் குரூப்புக்கு தான் படிச்சு கொடுக்கணும். நாங்கள் வச்சுக்கிற பேரும் பலர் பள்ளியா ப்ரீ ஸ்கூலான்னு பார்த்துக்கணும். நர்சரின்னு போட்டுக்கொண்டு இதெல்லாம் படிச்சு கொடுக்கலாம். ஏபிசிடி 1 2 3 எல்லாம் படிச்சு கொடுக்கலாம். ஆனால் நர்சரிண்டு போட்டு 1 2 3 ஏபிசிடி எல்லாம் படிச்சு கொடுக்குறாங்க. அது 3 to 5 வயசுக்குள்ளவர்களுக்கும் நர்சரிண்டு பேரை வச்சுக்கிறாங்க. பில இல்லைங்கண்ணா. ஸோ பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, ஏதோ ஒரு மனப்பாடம் மட்டும் பண்ணுறாங்க. இப்போ நான் நோட்ஸை தந்தேன்டா, இந்த நோட்ஸை மட்டும் எழுதிக்கொள்ளுவான. நான் சொல்கிறதுல சில பாயிண்ட்ஸிக்கும் அதெல்லாம் சேர்த்து எழுதிக்கோங்க. நோட்ஸை செக் பண்ணுற சர்டிஃபிகேட் வேணும்னு சொன்னால் சரியா. எக்ஸாம் மட்டும் இல்லை, எக்ஸாம் நோட்ஸும் செக் பண்ணுறேன் சரி. அதுக்கப்புறமா எல்கேஜின்னு இடத்துல சொல்லிப்பேன். ஸோ எல்கேஜி இந்த நோட்ஸ் தான் இது. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இல்லாட்டி போஸ்ட் பண்ணி எழுதிக்கோங்க. உங்களுக்கு பிடிஎஃப் அதெல்லாம் தரல, வீடியோ பார்க்குறவன் பார்த்த மாதிரி தான் எழுதணும். ரைட்டா. அவங்களுக்கு வேறு நோட்ஸ் கிடைக்காது, வீடியோலேயே வர நோட்ஸ். அண்ட் முக்கால்வாசி நோட்ஸை நீங்கள் தான் எழுதணும். கால்வாசி நோட்ஸ் தான் நாங்கள் தருவோம். முக்கால்வாசி நோட்ஸ் லெக்சரில் நாங்கள் வாய்ஸில் நான் பேசுகிறத வச்சு தான் நீங்கள் நோட்டாகவே எழுதணும். ரைட்டா. யூனிவர்சிட்டியில எல்லாம் நோட்ஸ் தந்து கொண்டிக்க மாட்டாங்க, பேசிட்டு போவாங்க, நமக்கு ஏற்ற மாதிரி எழுதணும். அதே மாதிரி தான் நீங்கள் எழுதி பழகுங்க. ரைட்டா. இப்போ இந்த கோர்ஸ் 3வது. ஸோ 3வதுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 8 பெஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரீ ஸ்கூல் ப்ரோக்ராம்னு சொல்லுவோம், இல்லாட்டி அப்ரோச்னு வரும். ரைட்டா. இப்போ ப்ரீ ஸ்கூல் வேற, மொண்டசூரி வேற, அப்படி தான் நிறைய பேர் நினச்சி கொண்டிருக்கிறேன். ஆம் ஐ ரைட் ஓ நாட்? விளங்கினா. ப்ரீ ஸ்கூல் என்ன, ப்ரீ ஸ்கூல் வேற, மொண்டசூரி வேற. எழுத வரதும் இல்லை. ப்ரீ ஸ்கூல் வேற, மொண்டசூரி வேறன்னு நினச்சி கொண்டிருக்காங்க, டிஃபரெண்ட் அப்படின்னு சொல்லி. அப்படி இல்லை இல்லைங்கண்ணா. ப்ரீ ஸ்கூல்னு சொன்னால் அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிற பிள்ளைகளுக்கு படித்து கொடுக்குற என்னத்தை வேணாலும் அது ப்ரீ ஸ்கூல் தான். எது வேணாலும் ப்ரீ ஸ்கூல் தான். உதாரணத்துக்கு அந்த ஏஜ் குரூப் உள்ளுக்கு ஒருத்தங்களை வந்து பள்ளிக்கூடம் குருவான உதரத்துக்கு போடுறாங்க, அது ப்ரீ ஸ்கூல் இல்லைங்கண்ணா. பேர் வெக்காட்டி ஆனால் அது ப்ரீ ஸ்கூல் தான் கருதப்படும் இல்லைங்கண்ணா. ஏன்னா அது ஏஜ் குரூப்பை சார்ந்தது. இப்போ இந்த ப்ரீ ஸ்கூலுக்கு தானே, இப்போ ப்ரீ ஸ்கூல்னு மென்ஷன் பண்ணி தான் ரைட்டா. இன்னைக்கு ப்ரீ ஸ்கூல்னு மென்ஷன் பண்ணிக்குது. அந்த ப்ரீ ஸ்கூல் உள்ளுக்கு தான் எல்கேஜி யூகேஜி எல்லாம் வருது. அதை நம்ம ஓரமாக வச்சுட்டு அதுக்குள்ளே தான் மொண்டசூரின்னு சொல்கிற ஒரு அப்ரோச்னு வருது. ஸோ ப்ரீ ஸ்கூல்னு சொன்னால் அது அந்த ஏஜ் குரூப். ஒரு ப்ரீ ஸ்கூல் உள்ளுக்கு தான் மொண்டசூரின்னு ஒரு கன்செப்ட் வந்து வரும், ஒரு ப்ரோக்ராம். ஒரு ப்ரீ ஸ்கூல்ட ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச், அதாவது டிஃப்ரெண்டா அப்ரோச்சுக்கு தமிழார் என்ன சொல்கிறேன்? அணுகுமுறை. என்ன முறை? அணுகுமுறை. ஸோ ஒரு ப்ரீ ஸ்கூலோட பலர் பள்ளியோட அணுகுமுறை தான் இந்த மொண்டசூரி அப்படின்னு சொல்றது. ஏன் நமக்கு நான் இப்போ மொண்டசூரியை மட்டும் காட்டுறேன்னு சொன்னால், இப்போ ரெகியோ அமீலியான்னு ஒன்று ஈக்கின்றதே நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ வால்டாஃப் ஒன்று ஈக்கின்னு தெரியாது, ஹைஸ்கோப் ஈக்கி, அப்புறமா பேங்க் ஸ்ட்ரீட், பேரண்ட் கோஆபரேட்டிவ், ஃபெய்த் பேஸ்ட், ஸ்பெசிஃபிக், இதெல்லாம் ஈக்கின்னு தெரியாது. ரைட்டா. இப்போது லாய்க்கா இன்டர்நேஷ்னல் ப்ரீ ஸ்கூல், அதாவது ஆன்லைனில் இருக்குது. ஸோ அவங்க வந்து பேரண்ட் கோஆபரேட்டிவ் ப்ரீ ஸ்கூல்ஸை வந்து நடத்துகிறாங்க சரியா.
எல்லா பேரண்ட்ஸ்க்கும் ஜாயின் பண்ணிக்கொள்ள இயலும். எப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் ஒரு புள்ள பெற்றுக்கொண்டு இருங்க, அவங்களுக்கு அந்த வயசு ப்ரீ ஸ்கூல் புள்ள அடிக்கிற ஒரு புள்ள அடிக்கிற வயசுன்னு சொன்னால், நீங்கள் இதை ரெஜிஸ்டர் பண்ணுற மூலமாக உங்களுக்கு பேரண்ட் கோஆபரேட்டிவ் ப்ரீ ஸ்கூலில் ரெஜிஸ்டர் பண்ணி தந்துடுவாங்க. அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கான பேரண்ட்டுக்கான டாஸ்க் தரப்படும். நீங்கள் உம்மா அப்பான்னு சொன்னால், நீங்கள் வந்து உங்களோட பிள்ளையக்கு என்னென்ன டாஸ்க் அந்த அந்த நாள் அந்தந்த டைம் கொடுக்கணுமோ அதை நீங்கள் கொடுக்குறீங்க. இப்போ நல்லா வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ப்ரீ ஸ்கூல் போட்டீங்களோ போடாட்டியும் பிரச்சனையும் இல்லை. பேரண்ட் கோஆபரேட்டிவ்ல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், நீங்கள் ப்ரீ ஸ்கூல் நடத்த போகிறீங்க, இல்லாட்டி நீங்கள் ப்ரீ ஸ்கூல் போடுறீங்க, 12 மணிக்கு வந்துடுவாங்க. 12 மணி போகிறோம் நீங்கள் அவங்களோட பிள்ளைக்கு நீங்கள் என்னெல்லாம் கொடுக்கணுமோ அதெல்லாம் உங்களுக்கு ஒன் பைனா உங்களுக்கு சொல்லி தருவாங்க. ஒவ்வொரு மந்தில் இந்த டைம் டேபிள் போட்டு தருவாங்க, இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ இதெல்லாம் செஞ்ச அப்புறமா நீங்கள் வேறு ப்ரீ ஸ்கூல் வந்து போட்டிக்கிறீங்கன்னு சொல்லக்கொள்ள உங்களுக்கு அதில் ப்ரீ ஸ்கூல்லையும் படிக்கிங்க. நீங்களும் உங்களோட பிள்ளை எப்படி படித்து கொடுக்கணுன்ற திட்டம் வழிகாட்டல் வந்து பேரண்ட் கோஆபரேட்டிவ் அப்ரோச்சில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அப்போ உங்களுக்கு இந்த பக்கமும் உங்களோட பிள்ளைக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கும், இந்த பக்கமும் அதாவது நைட் டைம் ஈக்கும், ஈவினிங் டைம் ஈக்கும், அந்திப்பட டைம் எல்லாம் ஈக்கும், மஹ்ரிப் டைம் ஈவினிங் 6 மணி 7 மணி டைம் எல்லாம் ஈக்கும். அந்த டைமுக்கு எல்லாம் என்னென்ன கொடுக்கணும், என்னென்ன விளையாட்டு கொடுக்கணும், என்னென்ன டாஸ்க் கொடுக்கணும், சனி ஞாயிறுக்கு என்ன கொடுக்கணுன்ற எல்லாமே இந்த திட்டத்துக்குள்ள அடக்க. அது கொடுக்கறதுனால உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா இன்டர்நேஷ்னல் சர்டிஃபிகேட்ஸும் உங்களுக்கு எடுத்துக்கொள்ளும். ஏன்னா ஜீன் அப்ரூவ் தான், குளோபல் ஏர்லி எஜுகேஷன் நெட்வொர்க்கால் அப்ரூவ் பண்ண ஒரு ப்ரீ ஸ்கூல் ஆண்டு பார்த்துக்கோங்க. ஸோ லாய்க்கா இன்டர்நேஷ்னல் வந்து இதுதான். ஸோ அவங்க வந்து புலோருக்கு படிச்சு தர மாட்டாங்க, பேரண்ட்ஸுக்கு படித்து தருவாங்க. பேரண்ட்ஸ் மூலமாக உங்களுக்கு என்ன பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து உங்களோட புலோருக்கு படித்து கொடுக்குறீங்க, அது மூலமாக இங்கே எக்ஸாம் அசஸ்மெண்ட்டும் மீக்கி அசஸ்மெண்ட்டையும் தாராங்க, நீங்கள் அதை வச்சு செய்ய வைக்கிறீங்க. அது மூலமாக உங்களோட பிள்ளைக்கு சர்டிஃபிகேட்டும் கிடைக்குது. ஸோ ஸ்ரீலங்கா பொறுத்த வரையில் ஒரே ஒரு பேரண்ட் கோஆபரேட்டிவ் ப்ரீ ஸ்கூல் தான் இருக்குது, அது லாய்கா தான். ரைட்டா? ஸ்ரீலங்காலே ஒன்று தான் இங்கே. ரைட்டா? பேரண்ட் கோஆபரேட்டிவ்னு சொல்கிறதுக்கு ஸ்டாண்டர்டாக செய்கிறது, ரெஜிஸ்டர்ட் அண்ட் ஸ்டாண்டர்டாக செய்கிறது ஸ்ரீலங்காவே ஒன்று தான். அதனால தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய இல்லைன்னா இல்லை, சிங்கள மீடியம், தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் 3 மீடியமும் இருக்குது, வேற எங்கேயும் இல்லை. அப்போ இல்லைன்ற பட்சத்தில் அவ்வளோதான் இல்லைங்கண்ணா. ஸோ அதனால தான் நான் இதை இப்போ சொன்னேன். அப்புறமா ஃபெய்த் பேஸ்ட்னா மதம் ரீதியான பலர் பாடசாலைகள். நாங்கள் இன்றைக்கி குர்ஆன் ஓதுறதுக்கு சின்ன பிள்ளைல போடுற தைக்கலும், இல்லாட்டி இந்த ஹிந்துக்கள் ஐக்கியலும் அறநறி சின்ன பொருளுக்கானதுலையும், ஸோ அதை மாதிரி என்ன சரி வைக்கும் அப்படி போடுறதுனால சிலவங்க சேர்ச்சுக்கு கூட போயிட்டு விடுவாங்க. ஸோ அப்படி விடயங்கள் இது அப்படி கொடுக்குற, அதாவது மத ரீதியான பலர் பாடசாலைகள் அதிகமாக இது. ஸோ அதுக்கு நாங்கள் ஃபெய்த் பேஸ்டுன்னு சொல்லுவோம். அப்போ அதில் வந்து டீச் பண்ணுறது மத ரீதியான விடயங்கள், கடவுளை பற்றி, நம்பிக்கைகளை பற்றி, அதை பற்றி, இல்லாட்டி அவங்களோட வேத நூல்களை பற்றி, குர்ஆனைகளும் அரபிக்கைகளும், இது எல்லாமே ஃபெய்த் பேஸ்ட் உள்ளுக்கு வந்துடும். ஸோ உங்களுக்கு 2 விளங்கிச்சு. ஸோ 3வது ஏடா ஓர்டர் இல்லாமல் சொல்கிறேன்னு பார்த்தா நான் சொல்கிறேன் சரியா. ஸோ ஸ்பெசிஃபிக்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை மட்டும் வச்சுக்கொண்டு அவங்ககிட்ட இந்த பலர் பாடசாலையை கொண்டு போவாங்க. அதாவது இப்போ ஒரு கல்குவாரி இல்லாட்டி ஒரு மூவி சீன் கொண்டு வருவோம். இப்போ கேஜிஎஃப் பார்த்திப்போம். இப்போ கேஜிஎஃப்ல ஒரு அடக்கப்பட்ட மக்கள் இருப்பாங்க. எப்படி அடக்கப்பட்ட மக்கள் இருப்பாங்க, அவங்களோட வேலை வந்து இது தங்கம் சுரங்கத்தில் வேலை செய்யுது. அப்போ அந்த மாதிரி புலகளுக்கும் எக்ஸ்ட்ராவாக ஏபிசிடியை விட அவங்களுக்கு அந்த தங்க சுரங்கத்தை பற்றியான கல்வி தான் வழங்கப்படும். விளங்கினா அந்த காலத்தில் வந்து தோட்டத்தில் வேலை செஞ்சவங்களை வந்து தோட்டம் சம்பந்தமாக அது சம்பந்தமான கல்விகள் மட்டும்தான் வழங்கப்பட்டுச்சு. விளங்கினா அப்போது வேட்டைக்கார கூட்டம், அதாவது வேட்டையாடி பொழைக்கக்கூடிய கூட்டங்கள்னு பார்த்தோன்னு சொன்னா அந்த சின்ன வயசுல வேட்டை சம்பந்தமான சில கல்விகள் தான் வழங்கப்பட்டுச்சு. இதே மீனவ கூட்டங்கள் அப்படி இல்லைன்னு சொன்னா, நான் இப்போ உள்ளாக்களை சொல்லல, ஸ்டார்டிங்ல இருந்தா இல்லாட்டி வேற ஊர்கள்ல சில தீவுகளில் இருக்கிற மக்களை பற்றி சொல்கிறேன். அவங்களுக்கு எப்படின்னு சொன்னால் நீச்சல் சம்பந்தமான விஷயங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு வழங்கப்படும். அது மட்டும்தான் கல்வியாகவும் இருக்கும், வேற ஒன்றும் படித்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ அது எல்லாமே ஸ்பெசிஃபிக் உள்ளுக்கும் வந்துடும். இப்போ கிளியரா? இப்போ உங்களுக்கு நான் பேரண்ட் கோஆபரேட்டிவ்னு சொன்னேன், ஃபெய்த் பேஸ்டுன்னு சொன்னேன், ஸ்பெசிஃபிக்னு சொன்னேன். பேரண்ட் கோஆபரேட்டிவ்னா இன்னொரு சொல்லிக்கொள்கிறேன், தாய் தந்தை அதாவது உம்மா வந்து பிள்ளைக்கு வந்து படித்து கொடுக்குறது சரிங்களா. உம்மா பிள்ளைக்கு படித்து கொடுத்துட்டு ஸ்டாண்டர்டான சர்டிஃபிகேட்டையும் அவங்களுக்கு எடுத்து கொடுக்கலும். ஸோ எக்ஸ்ட்ராவாக ப்ரீ ஸ்கூல் போடணுன்ற அவசியமும் இல்லை, போட்டால் பிரச்சனையும் இல்லை, 2ம் செஞ்சு கொள்ளவும் மேலும். ஆனால் 2ம் செய்கிற பெஸ்ட்.
கிளியர் தானே? ஸோ இது வந்து பேரண்ட் கோஆபரேட்டிவ். அப்போ ஃபெய்த் பேஸ்ட் ஸ்பெசிஃபிக் பார்த்தாச்சு. இப்போ வருவோம் இந்த ரெஜியோ எமிலியா அப்படின்னு சொல்லி. ஸோ ரெஜியோ எமிலியா இப்போ வேர்ல்ட் ஆஃப் மொண்டசூரி ஹைஸ்கோப் அண்ட் பேங்க் ஸ்ட்ரீட் பற்றி அடுத்த வீடியோ 4வது கிளாஸில் சொல்கிறேன். ரெஜியோ எமிலியா நான் சொல்கிறத விட யூடியூப்பில் நல்ல வீடியோ இருக்குது, அதை போடுறேன். என் வாய்ஸே கேட்டு 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 தான் போர் அடிச்சிடும். ஸோ வாத்தியார்ட வீடியோஸ் இது பாருங்கள் சரியா? பார்த்துட்டு அடுத்த வீடியோஸ் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணில்லாத வீடியோஸ், ஏன்னா சிலதுகளை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்க மாட்டாங்க தமிழ்ல எல்லாம். ஸோ இப்போ ஹைஸ்கோப் எல்லாம் மேபி தமிழ்லே இல்லை விளங்கினா, அப்படி இல்லாததை வந்து எங்களுக்கு போடலாம். ஸோ ஈக்கிறத நான் எடுத்து வந்து போடுறேன். அப்போ அதில் அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு எடுத்துக்கோங்க, நோட்ஸை எழுதிக்கோங்க ரெஜியோ எமிலியானா என்னண்டு. அடுத்த நாளை வந்து இப்போ 1 2 3 4 இப்போ பார்க்குற 1 2 3 4 அடுத்தத்தில் பார்ப்போம். ரைட்டா? பை. ரெக்கியோ எமிலியா அப்படிங்கிற ஒரு கல்வி சார்ந்த ஒரு அணுகுமுறையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னடா இது வாயிலே நுழைய மாட்டேங்குதுன்னு நீங்கள் யோசிக்கிறது கரெக்டு தான். ஆனால் இந்த வாயிலே நுழையாத பேரை தான் உலகம் முழுக்க 35க்கும் மேற்பட்ட நாடுகளில் 5000க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி என்னதான் சார் இது அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பேரும் இந்த பேருக்கான வரலாறையும் ஒரு சின்னதாக நம்ம பார்க்கணும். அப்படின்னா இத்தாலியில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம் தான் இது. 2ஆம் உலகப் போரில் சிதைவடைஞ்ச பல நகரங்களில் இதுவும் ஒன்று. ஸோ இதுலேருந்து பொருளாதார ரீதியாகவும் சரி, கல்வி ரீதியாகவும் சரி, எல்லாத்துலேருந்தும் மேலே வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அங்கேருந்து சின்ன சின்ன விவசாயிகள் எல்லாம் அவங்க நிலத்தை கொடுத்து அவங்ககிட்ட இருக்கிற பணத்தை வண்டியெல்லாம் விற்று ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த ரெக்கியோ அப்படிங்கிற ஒரு அணுகுமுறை. இது என்னங்கிறத நம்ம தெளிவாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். குழந்தைங்க கிட்ட பலவிதமான அறிவுத்திறன்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட குழந்தைங்கள்ட்டே நம்ம கவனிக்க வேண்டியது அவங்க கற்றுக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்குமான ஒரு சின்ன இடைவெளி இருக்குல்ல, அதை நம்ம நோட் பண்ணுறோமா அப்படின்னு யோசிக்கிறது தான் இந்த வீடியோ பதிவே. அரிஸ்டாட்டிலே வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மாதிரி இதுக்கு சொல்லுவார். ஒரு மருத்துவர் வந்து தேன் சாப்பிட்றது நல்லது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டாருன்னா அது வந்து கற்றல் அப்படின்னு அர்த்தம். ஆனால் அதே தேன் யாருக்கு எவ்வளவு எப்போ கொடுக்கணும் அப்படிங்கிற சின்ன சின்ன நுட்பத்தெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாரு அப்படின்னா அவர் புரிஞ்சுக்கிட்ட மருத்துவர் அப்படின்னு சொல்லுவார். தேன் ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுனால எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் ஒரே மாதிரியான அளவில் கொடுக்க முடியாதுல்ல. இதுதான் அந்த சின்ன கேப்பு, கற்றுக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்குமான வேறுபாடு. இன்னொரு வேறுபாடு இருக்குது, புரிஞ்சுக்கிறதுக்கும் அதை செயல்படுத்துறதுக்குமான இடைவெளி. அந்த இடைவெளியை நம்ம மாணவர்கள்கிட்டையும் நம்ம பசங்கக்கிட்டையும் கவனிக்கிறோமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். இப்போ இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டத்தை எல்லாமே ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி ஐன்ஸ்டீனோட ஃபேமஸான ஒரு பிக்சர் ஒன்று இருக்கும். அந்த புகைப்படத்தை பார்த்தோம் அப்படின்னா அதில் பல விலங்குகள் எல்லாம் உட்கார்ந்துருக்கும். அதுக்கு பாடம் எடுக்கிற ஆசிரியர்களும் வேற ஒரு விலங்காக இருப்பாங்க. ஆனால் அங்கே எல்லாருக்கும் ஒரே பாடத்திட்டங்கள் போயிட்டுருக்கும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா குரங்கால நீந்த முடியுமான்னு கேட்டால் முடியாது, ஆனால் மீனால் தாவ முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஆனால் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பாடத்திட்டங்களும் ஒரே வகையான அணுகுமுறையிலுமே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம்ல, அதுதான் ரொம்ப தப்பு. அந்த இமேஜ் இப்போ இருக்கிற கல்வி சூழலுக்கு ஏற்றார் மாதிரி தான் ரெண்டுமே மெர்ஜ் ஆகி போகும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு குழந்தைகளும் ஒரு புத்தகங்கள் மாதிரி, இல்லை ஒரு குழந்தைகளும் ஒரு மலர்கள் மாதிரி. அவங்களுக்கு வந்து ஒரு வேறு ஸ்மெல் இருக்கும், வேறு கற்பனை திறன் இருக்கும், வேறு பார்வைகள் இருக்கும். ஆனால் நம்ம எல்லாரையும் உட்கார வச்சு ஒரே மாதிரியான ஒரு மென்டாலிட்டிக்குள்ளேயே நம்ம வந்து அவங்கள ட்ராவல் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா நம்மளோட எண்ண ஓட்டங்களை முடிஞ்ச அளவுக்கு பசங்க மேலே திணிக்கிற ஒரு நடைமுறை இன்னமும் இருக்குது. என் பையன் டாக்டர் ஆகணும், என் பையன் இன்ஜினியர் ஆகணும், இல்லை என் பையன் வந்து கிராஜுவேஷன் முடிச்சிட்டா அப்படின்னா ஒரு ஐடி கம்பெனியில் 60,000 ரூபாய்க்கு சம்பளத்துக்கு போகணும். ஆனால் அதெல்லாம் யாருக்காகன்னு கேட்டால் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சொல்கிறதுக்காகன்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா என்னோட உறவுக்காரவங்க கேட்டாங்கன்னா பெருமையாக சொல்லிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் கடைசி வரைக்கும் அந்த வேலை அவங்களுக்கு பிடிச்சிருக்கா, அவங்களோட துறை அதுதானா, அவங்களோட செயல் திட்டங்கள் எல்லாமே அதை நோக்கி தான் இருக்கான்னு நம்ம என்றைக்குமே கேட்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரியான விஷயத்த ப்ரீ ஸ்கூல்லையே ஈஸியாக முன்னாடியே வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறது தான் இந்த ரெக்கியோ அப்படிங்கிற ஒரு அணுகுமுறை. குழந்தைகளின் 100 மொழிகள் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் மாடசாமி சார் ஒரு தெளிவான விளக்கம் இது கொடுத்துருப்பாரு. என்ன அப்படின்னா நம்ம இந்த சொசைட்டியில் பல விஷயங்களை எதிரெதிர் டைரக்ஷனில் வச்சுருப்போம். கலை ஒரு டைரக்ஷனில் இருக்குன்னா அறிவியல் ஒரு டைரக்ஷனில் இருக்கும், தனி மனிதன் அப்படிங்கிறது ஒரு டைரக்ஷனில் இருக்குன்னா சமூகம் அப்படின்னு ஒரு மூலையில் இருக்கும், குழந்தை அப்படின்னா பெரியவங்க, படிப்புக்கும் விளையாட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது, போட்டி போடுறது வேற கூட்டு முயற்சி வேறன்னு தனித்தனி எல்லாத்தையும் பிரித்து வச்சுருப்போங்க. ஆனால் இது எல்லாத்தையுமே ஒருங்கிணைக்கிறது தான் இந்த ரெக்கியோட ஒரு தனி சிறப்பு.
அதே மாதிரி நம்ம ஊரில் இருக்கிற ஒரு சிஸ்டம் என்ன அப்படின்னா, நம்ம பையனை கொண்டு போயிட்டு ஸ்கூலில் விட்டுட்டோம் அப்படின்னா முழு பொறுப்பும் அவங்களுது அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனால் இந்த ரிக்கியோட கான்செப்டே என்னென்னா, பள்ளியில் இருக்கிற ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்குமான உறவை மட்டும் பேசுகிறது கிடையாது. ஆசிரியருக்கும் மாணவருக்கும் அந்த பெற்றோருக்குமான உறவு மட்டுமே பேசுகிறது மட்டும்தான் இந்த அணுகுமுறையானது. இன்னும் ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, குழந்தைகிட்ட இருக்கிற தேடி தேடி கற்கக்கூடிய சில எபிலிட்டிஸ் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் மேலேயும் முழு நம்பிக்கை வைக்கிறாங்க இந்த அணுகுமுறை மேலே. அதே மாதிரி நம்ம ஊரில் எடுத்துட்டோம்னா, அவன் மேக்ஸ் நல்லா படிக்கிறானா, இங்கிலீஷ் நல்லா படிக்கிறானா, இல்லை வந்து அவனுக்கு எல்லாம் சயின்ஸ் நல்லா வருதான்னு கேட்போம்ல. ஆனால் இங்கே ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கொடுக்குற ப்ரியாரிட்டி என்னவா இருக்குது அப்படின்னா, கிராஃபிக் லாங்குவேஜ்னு சொல்லக்கூடிய சித்திர மொழிகள் வரைய சொல்கிறாங்க. அவங்க கற்பனை திறனில் இருக்கிறது எல்லாத்தையுமே கிறுக்க சொல்கிறாங்க. அந்த கிறுக்கல்கள் எழுத்துக்கள் அப்படிங்கிறதே அங்கீகரிக்கப்பட்ட கிறுக்கல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி என்னென்னலாம் அந்த குழந்தைக்கு தோணுதோ எல்லா விஷயத்தையும் ஒரு முழு ஃப்ரீடத்தோட எல்லா விஷயத்தையும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸை க்ரியேட் பண்ணி கொடுக்கறது தான் இந்த சிஸ்டம். அணுகுமுறையை விளக்குற மாதிரி ஒரு சின்ன சினாரியோ ஒன்று சொல்கிறேன். இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு டீம், ஒரு 40 பேர் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற ஒரு கிளாஸ் ரூமில் யாராவது ஒருத்தவங்க, அது எப்போவுமே திறந்த வெளியில் தான் இருக்குன்னு வச்சிங்களேன், ஓப்பன் கிரவுண்டில் இருக்கிற ஒரு ஸ்கூலு. ஸோ அதில் ஒரு குழந்தை எடுத்து பூ எப்படி பூக்குது அப்படின்னு கேட்குது. அது நீயே கண்டுபிடிக்கலாமே அப்படின்னு அந்த டீச்சர் பதில் சொல்கிறாங்க. ஸோ இந்த கேள்வி மேலே இருக்கிற ஆர்வம் உள்ள ஒரு 5-6 பேர் தனியாக எழுந்து ஒரு டீம் மாதிரி ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அதில் இருக்கிற யாருக்குமே 6 வயசுக்கு மேலே இல்லை. ஸோ அந்த குழந்தைகள் எல்லாம் அதே ஸ்கூலில் இருக்கிற ஒரு சின்ன ஓரத்தில் ஒரு பூந்தோட்டம் வந்து தயாரிக்கிறாங்க, இல்லை பூந்தோட்டத்தை வந்து உருவாக்குறாங்க. அதுக்கு அந்த மாணவர்களோட பெற்றோர்களும் அந்த ஆசிரியர்களும் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அடுத்த 1 மாதம் அந்த செடி வளர்ந்து பூவாகிற வரைக்கும் முழுக்க அந்த பூச்செடியை சுற்றியே தான் பாடம் நகருது. அந்த பூச்செடி சுற்றி தான் பாட்டு, ஓவியம், நடனம், நாடகம் எல்லாமே நடக்குது. இன்னும் முக்கியமாக அந்த 1 மாதங்கள் ஃபுல்லாக இந்த பாடங்கள் போயிட்டுருக்கு அப்படின்னா, அதில் அந்த மாணவர்கள் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே டாக்குமெண்டேஷன் பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமாக இப்போ நான் உங்களுக்கு சொன்ன எல்லாமே ரொம்ப சின்ன விஷயமா தெரியலாம். ஆனால் 6 வயசுக்குள்ளே இருக்கிற ஒரு குழந்தையோட மூளை திறனானது ஒரு விஷயத்தை அதுவும் அவங்களே தேடி அவங்களே கண்டுபிடிச்சி அவங்களே அதை ஃபீல் பண்ணி புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது சாதாரண நிகழ்வு இல்லை. இதைத்தான் இந்த அணுகுமுறை சொல்லுது. இன்னும் ரொம்ப பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா, ட்ரெயின் மேலே ஏறி பயணம் பண்ணணும்னு ஆசைப்படுற ஒருத்தவங்கிட்ட போயிட்டு நீ பஸ்ஸில் போய் பாரு, இது ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொன்னால் அது எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் நம்ம குழந்தைகளோட எதிர்காலத்தை நம்ம கட்டமைச்சு இருக்கோம். ஸோ அதுலேருந்து கொஞ்சம் விலகி இந்த மாதிரி யோசிக்கணுங்கிறதோட தாக்கம் தான் இந்த வீடியோவுக்கான நோக்கம்.